ரோஸ்ட் பேஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிகளை பொறுத்த முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். குட் பேட் அக்லி, அதாவது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் வெறும் ஒரு 13 நாட்கள் கூட இல்ல, அத நெருங்கிட்டே இருக்கு. குட் பேட் அக்லி எப்பதான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் தினமும் பார்த்து நைட்டு தூங்கும் போது, ஐயோ நாளைக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்குல்ல, இன்னும் 7 நாள் தான் இருக்குல்ல, இன்னும் 10 நாள் தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹைலி எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்க போகுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ரெக்கார்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இப்பவே பேசி எல்லாம் முடிவு பண்ணியாச்சுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே இல்ல, சிம்பிளான விஷயம். ஒரே நாள்ல 100 கோடி அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனும் சரி, பாத்தீங்கன்னா தியேட்டர் வாங்குறதுலும் சரி, ஏன்னா சிங்கிளா ரிலீஸ் ஆகுது. சிங்கிளா ரிலீஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா 100 crores 100% அசால்ட்டா அடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உலக வரலாற்றிலேயே பாத்தீங்கன்னா தமிழ் படத்துல மோஸ்ட் கலெக்டட் பிலிம் இதுதான் அமைய போகுதுன்ற ஒரு விஷயம் நம்ம கிட்ட தகவல் வந்திருக்குங்க. எத்தனை பேர் வயிறு எரிய போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணும் புரியல. என்னடா அது ஒரே நாள்ல 100 கோடி வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சும்மானா சொல்லிப்பாங்க, இல்ல இல்ல வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் அடிக்காது சொல்லுவாங்க தவிர, ஆனா 100% 100 கோடி கேரண்டீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ண போதுங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் எனக்கு நான் ஓப்பனாவே சொல்றேன், இது ஜிவி பிரகாஷா இல்ல அஜித் ரசிகரா இல்ல அஜித் வெறியனா இல்ல எப்படி ஒன்னும் புரியல. அஜித்துக்கு ப்ரமோஷன் பண்றாரா, ஏன் இந்த அளவுக்கு எல்லா படத்துக்கும் போடுறாரு, ஆனா இந்த படத்துக்கு மட்டும் ஏன் ஒரு வெறித்தனமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காருன்னு ஒண்ணுமே புரியலங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு ட்வீட் கூட ஒண்ணு போட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ரிலீஸுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா ஃபயர் எல்லாம் விட்டுருக்காரு. ஜிவி பிரகாஷ் நீங்க மியூசிக் டைரக்டரா இல்ல அஜித் ரசிகரா, அஜித் வெறியரான்னு கூட தெரியல. பயங்கரமா, அதாவது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, அங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே அஜித் வெறியனா தான் இருப்பாங்க போல. ஏன்னா அந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யறாங்க. ப்ரமோஷன் டீம் எடுத்துக்கோங்க, ப்ரமோஷன் டீம் எல்லா பஸ்லயும் பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வித்தியாசமான ஏதோ ஒரு ப்ரமோஷன் பண்ண போறாங்களா. என்னென்ன பண்ண போறாங்களா. அதாவது என்ன பண்றாங்கன்னா, நம்ம அஜித் ரசிகர்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, என்னென்ன பண்ணாங்க, பால் ஊத்தாங்க, கட்டுரை கொண்டா, இது பண்ணா அது பண்ணா இப்படி பேசிப்பாங்களே, அந்த அளவுக்கு இவங்க அந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு கொண்டு போறாங்க. அதாவது எல்லாருமே தன்னுடைய சொந்த வேலையா போட்டு வேலை செய்யறாங்க. யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா அந்த மனுஷனுக்காக. எந்த மனுஷனுக்காகனா ஏகேக்காக மட்டும்தான். ஏன்னா அவர் அந்த மாதிரி ஆளுங்க, அவர் ஒண்ணுமே எதுவும் பண்ண மாட்டாரு. அவர் வரார், நடிப்பார், எல்லார்ட்டையும் அன்பா பேசுவார், போவார். அதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பண்றாங்கன்னா அது யாரால முடியும்? ஒரு ஆள் மட்டும் தான் முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் ரேசிங் கிண்டல் பண்ணானுங்க போன வாட்டி. ஐயோ என்ன அதெல்லாம் ஒன்னும் வேஸ்ட், அது என்ன இது 3ஆவது தான் வந்தாரு, இவரு மட்டும் ஓட்டினாரு, இதுக்கப்புறம் ஓட்ட சொல்லி ஜெயிப்பாரான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணானுங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, இன்னும் எதுக்கு சும்மா ஆக்சிடென்ட் பண்ணணும், தெரியலன்னா வீட்டுல உட்காரதானே வயசாகி போயிடுச்சுன்னு சொன்னானுங்க. இப்படிதான் பேசினானுங்க. ஆனா கடைசியில இப்ப நடந்த மேட்ச்லயும் பாருங்க, 3rd place. இதை யாராச்சும் பண்ண முடியுமா? அதாவது அஜித் சார் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் அண்ணன் கிங்கு, எல்லா இடத்துலயும் கிங்கு, ரேசிங்ல கிங்கு, நடிக்கிறதுல கிங்கு, அவர் எடுத்து வைக்கிற ஸ்டெப்ல எல்லாமே கிங்கு தான். ஆமா, எதுல தோத்தாரு, எதுல வெற்றி பெறல? நடிச்சாருன்னு சொன்னீங்க, ஒரு மிகப்பெரிய அவார்டை கொடுத்துட்டாங்க, விருது கொடுக்குறாங்க, ரேஸ் ஓட்டுறது ஜெயிக்கிறாரு. அதாவது அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எதனா ஒரு விஷயத்த பண்றாருன்னா எல்லாமே கரெக்டா தெரிஞ்சு அவருக்கு எல்லாமே தெரியும். சும்மா அறக்குற மாதிரி எதனா ஒண்ணு பண்ணிட்டு போற ஆள்லாம் அஜித் குமார்லாம் கிடையாது. அதான் சொல்ல வரேன், அஜித்ன்றவர் ஒரு பிரம்மாண்ட, அதாவது அந்த மனிதன் எப்படின்னா எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட்டுங்க. குடும்பத்தையும் நல்லா பார்த்துப்பாரு, ரசிகர்களையும் நல்லா பார்த்துப்பாரு. தன்னை உதவி யாருன்னா கேட்டாங்களோ அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தயவு செய்து வெளியே சொல்லாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பண்ணி கொடுப்பாரு. ஏன் விஜயோட சன்னுக்கே பார்த்து உதவி பண்ணிருக்காரு. யாரு கேட்டாலங்க, விஜய் கூட எதனா ஒரு ஹெல்ப் கேட்க சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணுவாரு. அந்த மாதிரி ஆள் அஜித் குமார் அவர்கள்.
எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான், என்னடா அது டீசர் ரிலீஸ் பண்ணிட்டீங்க, எப்போ நீங்க வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பீங்க. கண்டிப்பா வந்து அடுத்த வாரம் தான் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது பாத்தீங்கன்னா படக்குழுவினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 1ஆம் தேதி இல்ல 2ஆம் தேதி மேக்ஸிமம் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கட்டு ஒன்று பண்ணியிருக்காங்களாம். இந்த ட்ரெய்லரை பார்த்தா வந்து இன்னும் உங்களுக்கு ஆர்வம் ஆயிடும்னு சொல்லிட்டு அந்த படக்குழுவினர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. எப்பா பேசினே இருக்காதீங்கப்பா, தயவுசெய்து கொஞ்சம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி கொடுங்கப்பா, கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கும். எப்பதான் வந்து 2ஆம் தேதி 3ஆம் தேதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே அப்படி இருக்குன்னா அப்ப எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? இதாங்க வந்து அதான் ஒரு படத்துக்கு ஹை லெவல் எக்ஸ்பெக்டேஷன். இது வரைக்கும் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எந்த படத்துக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எங்க பார்த்தாலும் குட் பேட் அக்லி, குட் பேட் அக்லி, குட் பேட் அக்லி, குட் பேட் அக்லி தான். நான் கூட எங்கன்னா பேசுறேன், ப்ரோ ஏதாச்சும் குட் பேட் அக்லியை பத்தி பேசுங்க ப்ரோ, இந்த மாதிரி தான் வந்து எங்கேயும் வந்து கேட்கறாங்க. சோ அதனால வந்து நாங்க இப்படி பேச வேண்டியதா இருக்கு. நாங்க என்ன பண்றது, நாங்களும் தானே வெறித்தனம் வெயிட் பண்றோம், எங்களுக்கே தெரியலையாப்பா எப்போ 10ஆம் தேதி வரணும் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நாங்க வந்து டிக்கெட் கேட்டுட்டு இருக்கோம், ஆனா வந்து யாருமே வந்து டிக்கெட் கொடுக்க மாட்டீங்க. இந்த வாட்டி குட் பேட் அக்லிக்காச்சும் தயவுசெய்து வந்து கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம். அது போல பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஆல்ரெடி வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு, அடுத்தது பாத்தீங்கன்னா 3 பாட்டு ரிலீஸ் ஆக போகுது. அது என்ன பாட்டுன்னா ஒரு செலிப்ரேஷன் சாங் ஒன்று வரும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயில் பாட்டு ஒன்று இருக்கான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா த்ரிஷா கூட வந்து ஒரு டூயட் சாங் மாதிரி ஒன்று பண்ண போறதா ஒன்று சொல்லியிருக்காங்க. எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க, எல்லாமே வந்து சிறப்பா வந்திருக்கான். இது வந்து கண்டிப்பா வந்து ஆடியோ வந்து செம்ம ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படியோங்க 10ஆம் தேதி சீக்கிரம் வரணும், நாங்க வந்து படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் ரோஸ்ட் பிரைஸ் டீம் வந்து பயங்கரமா வந்து காத்துட்டு இருக்கோம். அது போக பாத்தீங்கன்னா ஷர்ட்ஸ் எல்லாம் வேற ஆர்டர் பண்ணிருக்கோம், நானும் நண்பரை வந்து ஷர்ட்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம். அந்த ஷர்ட் வந்து வெறுப்பு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட போறோம், பொறுத்து இருந்து பாருங்க.